ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காலி லினக்ஸ் ஓஎஸை எப்படி நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் ஓஎஸ் எப்படி நம்மளோட பென்ட்ரைவில் பூட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாங்கிற கரெக்டான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே ஐகார்டுக்குறோம், நீங்கள் அதில் தாராளமாக கிளிக் பண்ணி பாருங்கள். அதோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் தான் அந்த ஐகார்டோட நேம், அதாவது அந்த பிளேலிஸ்ட்டோட நேம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹெச்பி லேப்டாப்பில் எப்படி நம்மளோட விர்ச்சுவலைசேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலி லினக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது எங்கே அந்த ஆப்ஷன் தேவைப்படுங்கிறத உங்களை நான் இந்த வீடியோவிலே ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேரும் காலி லினக்ஸுங்கிற ஒரு ஓஎஸ் ISO ஃபைலும் தேவை. காலி லினக்ஸ் அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.99 GB, அதாவது 4 GB பக்கத்தில் வரும். விர்ச்சுவல் பாக்ஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 103, அதாவது 103 MB ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா அது மூலமாக தான் நம்ம காலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பென்ட்ரைவில் பூட் பண்ணி பண்ணணும். இது நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவங்க. எஸ் ஆர் நோன் பர்மிஷன் கேட்கும், அல்லது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரன் கொடுத்தவங்க, டோன்ட் ரன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன் பர்மிஷன் கேட்கலாம். சம்டைம்ஸ் கேட்கும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேட்கும். ஏன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே கண்டிப்பாக கேட்குறது தான். இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தவங்க, இது நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தவங்க. இப்போ எஸ் கொடுங்க. அப்புறம் இன்ஸ்டால். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்ங்கிற பர்மிஷன் கேட்குது, எஸ் கொடுத்துவாங்க. ஸோ அது இன்ஸ்டால் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக தான் இன்ஸ்டால் ஆகும். நம்ம காலி லினக்ஸ் போடுற டைம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இது பார்த்தீங்கன்னா டு நாட் இன்ஸ்டால் கொடுத்துடாதீங்க, இன்ஸ்டால் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி இது வேண்டாம், இந்த ஓஎஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை ஓப்பன் ஆயிரும். ஏன்னா அந்த ஸ்டார்ட் ஐக்கானில் நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம், அதாவது டிக் மார்க் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸோட மெயின் பேஜ். இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் நம்மளோட லினக்ஸ், அதாவது காலி லினக்ஸ் ஓஎஸை நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நேம் கேட்கும், என்ன ஓஎஸ்ங்கிற நேம் கேட்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ காலி லினக்ஸ் 2020 தான் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இது காலி லினக்ஸ் 2020ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைப் பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் லினக்ஸ் 2.2ங்கிறது போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவலைசேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 32 பிட் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வேணா நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட விர்ச்சுவலைசேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கும், ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 32 பிட் 64 பிட் இருக்குது. விர்ச்சுவலைசேஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் 64 பிட் வரும். ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா டிபிஎன் 64 பிட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிபி ரேம் இந்த காலி லினக்ஸ் ஓஎஸ்க்கு நம்ம கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க, அதாவது கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் தான் இருக்குது. ஸோ இதில் 1.5 GB நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடும். இதில் பார்த்தீங்கன்னா 1005 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 1539 அவ்வளோ ஜிபி நம்ம கொடுத்துக்குறோம், அதாவது எம்பி நம்மளோட ரேம் கொடுக்குறோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு கொடுத்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் கான்செப்ட் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க கேட்டிருக்காங்க. இதில் ஆல்ரெடி 8 GBங்கிறத அன்லோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு 30 GB கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் க்ரியேட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி மேலே லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. லோக்கல் சியில் தான் இன்ஸ்டால் ஆக போகுது. நீங்கள் வேறு லோக்கல் டிஸ்கில் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் லோக்கல் சியில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எதனால்
எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட காலி லினக்ஸ் ஓஎஸ். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போய் தான் நம்ம வந்து ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில செட்டிங்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்புக்கு தனி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம காலி லினக்ஸுக்கு வந்து தனியாட்டு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸோட ஜெனரல் பேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டானு பாருங்கள். ரேம் எல்லாமே கரெக்டானு பார்த்தா நீங்கள் வேணா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து இதில் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 70 கொடுத்துக்கிறேன். 70 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து பூட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிடி ஐக்கான் இருக்கும் ப்ளூ கலரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஏ டிஸ்க் ஃபைலுங்கிறத கொடுத்துவாங்க. டிஸ்க் ஃபைல் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அங்கே போங்க. நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு 4 GB சைஸ். ஓகே கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓஎஸ் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 30 GB நம்ம கொடுத்துருக்கிறது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் விராம் வந்து வந்துடுச்சு, வீடியோ மெமரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதுவாட்டே செலக்ட் பண்ணிடுச்சு எந்த ஓஎஸ்ங்கிறது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணாது நீங்களே வந்து இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து லொக்கேஷனில் போய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி செலக்ட் பண்ணால் நான் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் தான் வரும். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்ஸ்டாலுங்கிறத தான் கொடுக்கணும். ஸோ நம்ம அதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா do not show this message again. அதாவது நீங்கள் இதை வந்து டிக் கொடுத்துட்டு கேப்சர் கொடுத்தீங்கன்னா திருப்பி அதை வந்து ஷோ ஆகாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சில பாப்அப்ஸ் எல்லாம் வரும். அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிங்க. சம்டைம்ஸ் இது ஸ்டார்ட் ஆகலைன்னா திருப்பி நீங்கள் கிராஃபிக்கல் இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துவாங்க. பட் இது வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஆட்டோமேட்டிக் அதுவாட்டே எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் வந்துருக்கு. அதை நம்ம வந்து இந்த எக்ஸ் மார்க் கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே மவுண்டிங் மீடியா ஃபெயில்டு இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் அதை வந்து கண்டுக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகி காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் கேட்குது இங்கிலீஷுங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி கேட்கும், அதாவது லொக்கேஷன். அதை நீங்கள் வந்து இந்தியா கொடுத்துவாங்க. அது உங்களோட இடத்த பொறுத்து. இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியா, வேறு இடத்துல இருக்கீங்கன்னா வேறு இடம். ஸோ கண்டினியூ கொடுத்துவாங்க. இதில் வந்து லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷை நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் இந்தியா வந்து இல்லை இந்த லாங்குவேஜில். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸாக ஆகும். அவ்வளோ டைம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் ஆர் பிசி நீங்கள் எதில் போட்டாலும் ஒன்றும் இல்லை, அதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா வேறு லெவலில் ஸ்பீடாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எப்படி நம்மளோட லேப்டாப்போட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே ஐகார்டு கொடுக்க நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேம் சர்வர் அட்ரஸ்ங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், கோ பேக் கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காலிங்கிறது இருக்கட்டும், இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து இந்த லேப்டாப் ஓனரோட நேமே போட்டுக்கிறேன். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா முகேஷுங்கிறது தான். ஸோ அவர் தான் கேட்டிருந்தார், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ ஓகே அவருக்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சேம் நேமே நீங்கள் கொடுத்துவாங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து நம்மளோட யூசர் நேம். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஃபார் யுவர் அக்கௌண்ட்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு போடுறேன். ஏன்னா இது அவருக்கு தான் அது தேவைப்படும். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு போடுறேன். ஸோ ஓகே நம்ம இப்போ பாஸ்வேர்டு போட்டுருவோம். இனி நம்ம கொடுக்க வேண்டியது கண்டினியூ தான். சப்போஸ் பாஸ்வேர்டு தப்புன்னா நம்ம
எல்லாம் மாதிரி தான், இமெயில் அந்த மாதிரி லாகின் பண்ணுற டைம் வந்து வரக்கூடிய அதே ஃபால்ட்டு தான் இங்கேயும் வரும். பாஸ்வேர்ட் தப்புங்கிறது அதே ஷோ பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷனே கொடுங்க. ஏன்னா நம்ம கைடரில் போடலாம், மேனுவலில் போனோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கைடர் போட்டுவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்துவோங்க. இதில் வந்து ஆல் ஃபைஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே அது ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். இல்லை நீங்கள் வந்து மேனுவலாக தான் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துவோங்க. இதில் வந்து எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் த பேஸ் சிஸ்டம்ங்கிறத காட்டுது. ஸோ ஐ திங்க் இந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ப்ராசஸர் வந்து AMD, கிளாக் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 2.6க்கு மேலவே இருக்குது. அதுவும் ஓவர் கிளாக்கிங் ஸ்பீடு, அதுவும் ஓவர் கிளாக்கிங் அந்த பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு சில செலக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. பட் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட்டில் வந்து டிக் போடாமல் விட்டுருந்தா அதை மட்டும் நீங்கள் வந்து டிக் போட்டுவோங்க. டிக் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துவோங்க. அது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக டிக் போட்டுவோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் 1924 ஓகே 2 மினிட்ஸ்னு அதுவே காட்டிடுச்சு. ஸோ அது ஃபாஸ்ட்டாகவே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் வேறு லெவலில் இருக்கும். அதோட லோகோ எனக்கு ரொம்பவே பிடிச்சி, காலி லினக்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட லோகோ இன்ட்ரோ தான் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிரப் போட் லோடர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது உடனே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவாங்க. இதுதான் வந்து நம்ம அந்த விர்ச்சுவல் பாக்ஸோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்பேஸு. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரப் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எப்போதுமே ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட ஃபாஸ்ட் வந்து அது இன்க்ரீஸ் ஆகி அது வந்து இன்ஸ்டால் வந்து ஃபாஸ்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எனி டைம் வந்து சார்ஜர் போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களோட பவர் ஐசி போயிடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓஎஸ் போடுற டைம் மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுங்கிறது வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ரீபூட்டிங் இன்டு யுவர் நியூ சிஸ்டம்ங்கிறத ஷோ பண்ணிடுச்சு. ரிக்வெஸ்ட் சிஸ்டம் இங்கே பார்த்தீங்கன்னா ரீபூட்டுங்கிறத காட்டும். ஸோ வெல்கம் டு கிரப்ங்கிறது வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கால் லினக்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே பூட் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. லாகின் ஐடி அந்த பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லோகோ வந்து நம்மளோட லோகோ இல்லை, அந்த காலி லினக்ஸோட லோகோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரோ மாதிரியான ஒரு எஃபெக்டை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் அந்த கிளாசியர் ஃபினிஷில் ப்ளூ கலரில் ஒரு க்ளோ வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆகும் காலி லினக்ஸ். ஸோ வந்து நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து லாகின் பேஜ் தான். லாகின் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா அது வந்து முடிஞ்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து திருப்பி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் பேஜ். இதில் வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிவாங்க.
ஸோ நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலி பை அஃபென்சிவ் செக்யூரிட்டி, இது செக்யூரிட்டி இஷ்யூக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது என்ன யூஸ்ன்னு எனக்கும் தெரியல. இது நம்மளோட காலியோட மெயின் பேஜ். பார்த்தீங்கன்னா நம்ம காலி லினக்ஸோட மெயின் பேஜ், அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் இது தான். இதில் நீங்கள் என்ன வந்து யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் காலி லினக்ஸ் பிடிக்குங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த காலி லினக்ஸோட அந்த லோகோ இன்ட்ரோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் வந்து 15 to 30 minutes ஆகும் நான் சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா 1 hour மேலே வந்து இது ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறது வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஈஸி தான். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே வந்து ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. லாக் அவுட், ரீஸ்டார்ட், ஷட் டவுன், அதுக்கப்புறம் சஸ்பெண்ட், ஹைபர்னேட்டு, ஹைப்ரிட் ஸ்லீப்பு, ஸ்விட்ச் யூஸர், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்விட்ச் யூஸர்னால் தெரியல, இன்னொரு ஐடியா வந்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் நீங்கள் கொடுத்தாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷட் டவுன் ஆகும். ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜில் வரும். எங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப்ங்கிட்ட இருக்கும். திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணலாம். இது நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது. அந்த ISO ஃபைலை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து காலி லினக்ஸ் வாய்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.